Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. Match number 48 Wednesday 28 April 2024 7:30 மணி Indian Standard Time MA Sidambaram Stadium Chennai. Live at Jio Cinema and Star Sports Tamil. Chennai Super Kings and Punjab Kings Shikhar Dhawan and Rutraj Gaikwad ஒரு பேட்டில். இப்போ கரண்டாக வந்து சாம் கரன் வந்து கேப்டன்ஷிப்பில் இருக்காரு. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்துலையும் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 8வது இடத்துலையும் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில், சென்னையா பஞ்சாப், இவங்க ரெண்டு பேருக்கான பேட்டில் நம்மளுடைய ஹோம் கிரவுண்ட் MA சேப்பாக் சிதம்பரம் ஸ்டேடியம். அதே மாதிரி இந்த மேட்ச்ல சென்னையுடைய கம்ப்ளீட் பவுலர் அண்ட் கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் இந்த சேப்பாக் பிச்சில் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, கன்சிஸ்டண்டாக எவ்வளோ அடிச்சிருக்காங்க, இல்லை விட்டு விட்டு எவ்வளோ அடிச்சிருக்காங்கிற டீட்டெயிலை தெளிவாக பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸில் சூப்பராக நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிச் ரிப்போர்ட்: மெதுவான பக்கம் சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு உதவுவது என அறியப்பட்ட சென்னை மைதானத்தில் உள்ள ஆடுகளங்கள் அப்படியே இருக்க வாய்ப்புள்ளது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஸ்லோ நல்ல போலர் சுழற்பந்து வீச்சாளர் மற்றும் பேசர்ஸ் இவங்களுக்கு உதவும்னு சொல்லியிருக்காங்க. போலிங் பிச்சா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேப்பாக்கில் நடந்த எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்டா இப்போ இருக்கு. ஸோ ஹை ஸ்கோரிங் கேம் தான் சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஒரு 200, 220, 215 இந்த மாதிரி அடிச்சாவே டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச் சென்னை மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சன்ரைசர் ஹைதராபாத் இந்த ரெண்டு பேருக்கான மேட்ச்ல டியூ ஃபேக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. பட் டியூ ஃபேக்டரையும் தாண்டி ரெண்டாவது இன்னிங்ஸில் சென்னை சூப்பர் கிங் அருமையான போலிங், ஒரு கடபார பேட்டிங், கிளாசன், மார்க்ராம், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அந்த டீமையே ஒரு 130 ரன் 140 ரன்ல சுருட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரமாதமாக போலிங் போட்டாங்க. ஃபீல்டிங் செட்டப்பும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட். ஸோ போலிங் நல்லா பண்ணாங்கன்னா ஒரு 130 140 ரன்ல சுழல்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாகவும் இருக்கிறது. கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை. இதில் வந்து முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 165 ரன் முதல் இன்னிங்ஸ், 148 ரன் ரெண்டாவது இன்னிங்ஸ். அதே மாதிரி 4 வந்து 5 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 4. அதே மாதிரி 6 பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 2, ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் 2 6 வந்து ஆவரேஜாக போகுது. அதே மாதிரி ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸ் 6, ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. அதே மாதிரி பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல 86, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 73. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல 62, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 59. ஃபாஸ்ட்டுக்கு 54 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்லையும் ரெண்டாவது 24. அண்ட் ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸ்ல 8, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 34. இது வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் ஃபார் போத் முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ். இந்த டோட்டலாக ஒரு 133 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 70 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 61 தடவையும். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு உதாரணம், சென்னை சூப்பர் கிங் சன்ரைசர் ஹைதராபாத் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்க. பட் அவங்க தோத்துட்டாங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் 246க்கு 5, லோயஸ்ட் ஸ்கோர் 70 ரன்னுக்கு பால் அவுட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். ஒரு 150 ரன்களுக்கு குறைவா 51 தடவையும், 150 169 40 தடவையும், 170 189 22 தடவையும், அபவ் 190 21 டைம்ஸும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 206 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருக்காங்க. சிவம் துபே 51 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 206 for 6. ஜிடி பார்த்தீங்கன்னா 143க்கு 8. சாய் சுதர்ஷன் ஒரு 37 ரன் அடிச்சிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 8 விழுந்திருக்கு. ஸ்பின்னு வந்து முதல் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 0 விக்கெட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2 விக்கெட் தான் எடுத்திருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங் வான் பை 63 ரன்கள். ஸோ இங்க வந்து சென்னை முதல் பேட் பண்ணாங்க, 200 ரன் அடிச்சிட்டாங்க. ஆப்போனட் வந்து 140 அடிச்சிருக்காங்க. இதை வந்து மைண்ட் செட் பண்ணணும். யாருமே வந்து ஒரு 50 ரன்னுக்கு மேல போல. சிவம் துபே மட்டும்தான் 51 ரன்கள் எடுத்திருக்காரு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மேட்ச் RCB 173க்கு 6,
அண்ட் சென்னை சூப்பர் கிங் 176க்கு 4. இதே சென்னை சூப்பர் கிங் ஒரு 20 ஓவர் அடிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையால ஒரு 200 ரன் வந்து கண்டிப்பாக அடிக்க முடியுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். இதில் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. கேமரான் கிரீன் 2வது இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு 5, 2வது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 3. ஸ்பின்னுங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் 1 விக்கெட் தான் ஸ்பின். இந்த மேட்ச்ல வந்து ஓவரால் 3 விக்கெட் வந்து ஸ்பின்னு. இங்கே கல்கட்டா நைட் ரைடர்ஸ் 137க்கு 9 பேர் அவுட்டு 20 ஓவரில். சென்னை சூப்பர் கிங்ஸ் 141க்கு 3 17.4 ஓவர். எல்லாமே ஸ்பேர் வச்சு தான் வின் பண்ணுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதில் கெய்க்வாட் 67 ரன்கள், ஜடேஜான் துஷார் பாண்டி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட் முதல் இன்னிங்ஸில், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட். 2வது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட். சிஎஸ்கே 1/7 விக்கெட்ஸ். இங்கே சிஎஸ்கே 1/6 விக்கெட்ஸ். அங்கே சிஎஸ்கே 1/63 ரன்கள். இதுதான் டெஸ்டான மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் 210க்கு 4, லக்னோ சூப்பர் ஜெயின்ட் 4 விக்கெட் இழந்து 213 ரன்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் அண்ட் 2வது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸ்பின்னு வந்து 0 விக்கெட். லக்னோ சூப்பர் ஜெயின்ட் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஒரு 200 ஸ்கோர்ஸ் எதிர்பார்த்துருக்கும். இங்கேயும் ஒரு 200, இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் 200 வந்திருக்கும். கடைசியாக நடந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் 213 ஃபார் 3, சன்ரைசர் 134க்கு ஆல் அவுட் 18.5 ஓவரில். கெய்க்வாட் 98 ரன் அடிச்சிருப்பாரு. மார்க்ரம் 32 ரன் அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் 2வது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 9 விக்கெட்டும் இருந்திருக்கு. ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும் இருந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங் 78 ரன்ல வின் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கோர் கார்டு சொல்ல வர விஷயம், சென்னை சூப்பர் கிங் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த கிரவுண்ட்ல நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு 3 பிளேயர் 2 பிளேயர் வந்து டாப் ரன்ஸ் சென்னையில ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அது எப்படி நம்ம டீம் பிக் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 141க்கு 3 டாப் ஆர்டர்ல வின் பண்ணிட்டாங்க. கெய்க்வாட் 67 ரன், இங்க கெய்க்வாட் 98 ரன்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சிவம் தூவே 51 ரன். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். 8 ஓவரில் டோட்டலாக 29 மேட்ச். சென்னை 16 அண்ட் பஞ்சாப் 13 வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11. ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கியா ரஹானே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டேரில் மிச்சல், சிவம் தூபே, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, தீபக் சகார், ஷர்துல் தாக்கூர், முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. பத்திரானா இம்பாக்ட் பிளேயர், போலிங்கில் நல்லா இது பண்ணுவார். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோடைய டாப் லெவல் பார்ப்போம். சிவம் தூபே 9 மேட்ச் 350 ரன்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 9 மேட்ச் 447 ரன்கள். டேரில் மிச்சல் லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சதுனால ரஹானாவை ஓவர்டேக் பண்ணி 8 மேட்ச்ல 198 ரன்கள். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 8 மேட்ச்ல 14 விக்கெட். பத்திரானா 6 மேட்ச்ல 13 விக்கெட். ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்குடைய டாப் சீக்ரெட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷன். இந்த 3 பிளேயருமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய பிளேயர், இந்த 2 பிளேயருமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய பிளேயர். நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம தெளிவாக இவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். தீபக் சகர் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் இந்த வென்யூவில், சேப்பாக் வென்யூ, MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக் வென்யூவில் 4 மேட்ச் விளையாடிருக்காரு. 1 மேட்ச் விளையாடல. இது ஒன்லி சேப்பாக் கிரவுண்டில் மட்டும்தான். சென்னை கிரவுண்டில் எப்படி நம்ம டீம் கிரியேட் பண்ண போகிறோம், எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 22, 4 ஓவர் 37 ரன்கள், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. 9.2 எக்கானமி. அண்ட் மார்ச் 26 தீபக் சகர் 4 ஓவர் போட்டு 28 ரன், 2 விக்கெட்டு, 7 ரன் எக்கானமி. அண்ட் இங்கே ஏப்ரல் 23 2 ஓவர் 11 ரன், 1 விக்கெட், இன்னும் 2 ஓவர் போட்டிருந்தாருன்னா மேபி விக்கெட் எடுத்திருக்கலாம். 5.5 ரன்ஸ் பெர் எக்கானமி. அண்ட் ஏப்ரல் 28 3 ஓவர் போட்டிருக்காரு, 22 ரன், 0 விக்கெட், 7.3. இவரை நம்ம அந்த சேப்பா கிரவுண்டில் 4 மேட்ச்ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நம்ம பிக் பண்ணலாமா வேணாமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த பிளேயர் பத்திரானா, MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக். பத்திரானா பாருங்க, 4 ஓவர் 29 ரன்கள், 1 விக்கெட், 7.2 எக்கானமி. அடுத்த மேட்ச் ஏப்ரல் 23 4 ஓவர் 35 ரன், 2 விக்கெட், இன் சேப்பாக் கிரவுண்ட். எல்லாமே சேப்பாக் கிரவுண்ட் தான். அடுத்த மேட்ச் 2 ஓவர் போட்டு 17 ரன், 2 விக்கெட். இவரை டீம்ல பிக் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ஸோ சேப்பாக்ல கன்சிஸ்டண்டா இவர் விக்கெட் எடுக்கிறாரு. 100% ட்ரீம் டீம்ல சேப்பாக்ல இவர் இருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இவர் இருக்காரு. ஒரு பிளேயர் வந்து நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 4 ஓவர் போட்டிருக்காரு, 29 ரன், 4 விக்கெட், 7.2 எக்கானமி. எப்போ மார்ச் 22 நடந்த மேட்ச்.
மார்ச் 26 நடந்த மேட்ச்ல 4 ஓவர் 30 ரன்கள் 2 விக்கெட்டு 7.5 எக்கானமி. ஏப்ரல் 8ஆம் தேதி 4 ஓவர் 22 ரன் 2 விக்கெட் 5.5. அண்ட் ஏப்ரல் 23 3.3 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, 51 ரன் கொடுத்துருக்காரு, 14.6 ஹையஸ்ட் எக்கானமி அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஏப்ரல் 28 2.5 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, 19 ரன் தான் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 6.7 ரன் ரேட் எக்கானமி கொடுத்துருக்காரு. இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இவர் எல்லா மேட்சஸுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இவர் 2வது பிளேயராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவீந்திர ஜடேஜா. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் 4 ஓவர் போட்டிருக்காரு, 21 ரன் கொடுத்துருக்காரு, எக்கானமி சூப்பர், ஆனால் விக்கெட் விழல. 2 ஓவர் போட்டிருக்காரு, 15 ரன், எக்கானமிக்கு ஓகே, 0 விக்கெட். அண்ட் ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்த மேட்ச்சில் 4 ஓவர் 18 ரன் 4.5 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் போட்டிருக்காரு, 16 ரன் தான் கொடுத்துருக்காரு, 0 விக்கெட் 8. அண்ட் லாஸ்ட் மேட்ச் பாருங்க, 4 ஓவர் போட்டிருக்காரு, 22 ரன், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு, அதுல ஒரு மேட்ச் தான் வந்து நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் தான் நல்லா இது பண்ணியிருக்காரு. இப்போ இவரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாரு, தீபக் சகாரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாரு. துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர், 2 பேரையும் பார்ப்போம். துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர் 47 ரன் 0 விக்கெட். மார்ச் 26 4 ஓவர் 21 ரன்கள் 2 விக்கெட். அப்புறம் ஏப்ரல் 8ஆம் தேதி 4 ஓவர் 33 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 8.2 எக்கானமி. அடுத்தது 3 ஓவர் 34 ரன் 0 விக்கெட்ஸ். அப்புறம் 3 ஓவர் 27 ரன் 4 விக்கெட், 9 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒரு மேட்ச் விடுறாரு, 2 மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் விட்டுருக்காரு, அப்புறம் 2 மேட்ச் விக்கெட் எடுப்பாருங்கிற பட்சத்தில் இவர் அடுத்த ஆப்ஷனில் கொண்டு போகலாம். ஆப்ஷனில் இருக்கிறது யாரு? தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அந்த 3 பிளேயரில் யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து 1 விட்டு 1 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்தது ஷர்துல் தாக்கூர், ஏப்ரல் 8 3 ஓவர் போட்டிருக்காரு, 27 ரன் அடிச்சிருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காரு, 0 விக்கெட், 9 ரன்ஸ் பெர் ஓவர். அடுத்த ஏப்ரல் 23 3 ஓவர் 42 ரன் 0 விக்கெட்ஸ், 14 ரன்ஸ் பெர் ஓவர். லாஸ்டாக நடந்த ஏப்ரல் 28 4 ஓவர் 27 ரன்ஸ், ஒரே விக்கெட் எடுத்திருக்காரு, 6.8 ஓவர். இவரை நம்ம டீமில் பிக் பண்ணலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவர் வந்து ட்ரீம் டீமில் பிக் பண்ணியிருந்தாலும் வந்திருக்க மாட்டார் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச், இவர் ஆடின 3 மேட்ச்சில். நெக்ஸ்ட் அஜிங்கா ரஹானேயோடைய பர்ஃபார்மன்ஸ். இப்போ கம்பேர் டு போலிங், இப்போ நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 10 ரன்னா கன்ஃபார்ம். தேஷ்பாண்டே நாளைக்கு மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மேட்ச் 0னா 2 விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்தது 0னா அப்போ 4 விக்கெட் எடுத்திருக்காரு, இப்போ மேபி 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், 10 ரன்னா, இந்த 3 பிளேயர் கன்ஃபார்ம். இப்போ ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர், ஜடேஜா. ஸோ இந்த 3 பிளேயர்லேருந்து யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு பிளேயர் எடுக்கலாம். இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இந்த 3 பிளேயரையும் ஸ்கிப்பும் பண்ணலாம். அஜிங்கா ரஹானே 19 பால்ல 27 ரன்கள் அடிச்சிருக்காரு. மார்ச் 22ஆம் தேதி யாருக்கிட்ட அவுட் ஆயிருக்காரு? கிரீன் கிட்ட அவுட் ஆயிருக்காரு, கேட்ச். 12 பாலுக்கு 12 ரன்னு, ஸ்டம்பிங் ஆயிருக்காரு. அடுத்தது 3 பாலுக்கு 1 ரன்னு, அடுத்தது 12 பாலுக்கு 9 ரன்கள். 4 மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது சேப்பாக்லாம் இவர் ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார். ஸோ இவரை எடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் 2 6, அதுக்கப்புறம் ஒரே ஒரு 4, மொத்தமாகவே 3 பவுண்டரிஸ் தான் அடிச்சிருக்காரு. 4 மேட்ச் ஆடி ஒரு 3 பவுண்டரிஸ் தான் அடிச்சிருக்காரு. இவர்கிட்ட ஸ்கோர்ஸ் எப்படி வருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் பிளேயர் டேரில் மிச்சல், 18 பால் 22 ரன். மார்ச் 22ஆம் தேதி நடந்த மேட்ச்ல நாட் அவுட், 2 6 அடிச்சிருக்காரு. அப்புறம் 20 பால் 24 ரன்கள் மார்ச் 26ஆம் தேதி, 2 4 மட்டும்தான் அடிச்சிருக்காரு, 2மே நாட் அவுட். அடுத்தது 19 பால் 25 ரன், ஒரு 4 ஒரு 6. ஏப்ரல் 23 10 பால்ல 11 ரன்னு, ஒரே ஒரு பவுண்டரி. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஏப்ரல் 28ல 32 பால் 52 ரன், 7 4 ஒரு 6 பிளஸ் ஒரு 5 கேட்சும் பிடிச்சிருப்பாரு. ஸோ இப்போதான் கொஞ்சம் லைட்டாக ஃபார்முக்கு வர்றாரு. இவரை நம்ம எடுக்கலாமா வேணாமாங்கிறது இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த 4 மேட்சஸுமே வந்து அவர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, அது இந்த கிரவுண்டில் எடுத்திருப்பாருன்றதை பார்த்து நம்ம ட்ரீம் டீமில் இவர் வருவாரா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் டேரில் மிச்சல்.
நெக்ஸ்ட் பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட், சேப்பாக் ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக். இதில் 15 பால் 15 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 32 3-4 எஸ் டயால் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி மார்ச் 26 36 பால் 46 ரன் 5 பவுண்டரி 1 6 ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. 58 பால் 67 ரன்கள் 9 பவுண்டரி நாட் அவுட். அப்புறம் 60 பால் 108 ரன்கள் 12 பவுண்டரி 3 சிக்ஸஸ் நாட் அவுட். லாஸ்ட் மேட்ச் 59 பால் 98 ரன் 10 பவுண்டரி 3 சிக்ஸஸ். இப்போ இந்த 4 மேட்சஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 மேட்சுமே ட்ரீம் டீம்ல இருப்பாரு. ஸோ டுமாரோ மேட்சஸ்ல இவரை எடுக்கலாமா வேணாமா, பஞ்சாபுக்கு எதிராக இவர் ஆடுவாரா அப்படிங்கிறத நீங்க மைண்ட் செட் பண்ணீங்க. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ரவீந்திர ஜடேஜா, இந்த சேப்பா கிரவுண்ட்ல 17 பால் 25 ரன் மார்ச் 22 3 பால் 7 ரன், அப்புறம் 19 பால் 16 ரன், ஒரு 6 ஒரு 4 2 4 அடிச்சிருக்காரு. இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு வந்து சேப்பாக்கில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. கிடைக்கிற இதில் 17 25 3க்கு 7 19 16 ரன் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரை பிக் பண்ணலாமா? ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. 15 பால் 37 ரன் 20 பால் 46 ரன் 8 பால் 15 ரன், இங்கே ஒரு 3 6 இங்கே ஒரு 3 6 இங்கே ஒரு 0 15 ரன் அவுட் ஆனதுனால 0. பவுண்டரிஸ் எல்லாமே மினிமம் ஒரு 3 பவுண்டரிஸாவது அடிக்கிறாரு. கரண் சர்மா, ரஷித் கான், வைபவ் அகர்வால் இந்த மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. இவர் லைன் சப்போர்ட்ல ரகானே பேட் புவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்காரு. பட் ஃபாரின் பிளேயரை தூக்க முடியாது. அதனால ரச்சின் ரவீந்திரா ஆடுவாராங்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் நம்ம டாப் 5 to 6 பேட்ஸ்மேன்ஸை நம்ம இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சிக்ஸர் தூபே, 28 பால் 34 ரன் நாட் அவுட் 4 4 ஒரு 6, 23 பால் 51 ரன் 5 6 2 4, 18 பால் 28 ரன் 3 6 ஒரு 4, 27 பால் 66 ரன் 7 6 3 4 அண்ட் 20 பால் 39 ரன் 4 6 ஒரு 4. ஸோ எல்லாமே வந்து 34 51 28 66. இப்போ இந்த 28 எடுத்துக்கோங்க, 28 ரன்னு ப்ளஸ் இந்த 4க்கு ஒரு 2 பாயிண்ட், இங்கே ஒரு 3 6க்கு ஒரு 6 பாயிண்ட், 6ம் ஒரு 2ம் ஒரு 8 பாயிண்ட் ஆட் ஆகும். இது ஒரு 28 8 36 ஒரு 4 ஓப்பனிங் பாயிண்ட்ஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இவருக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 40 பாயிண்ட் ட்ரீம் டீம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருந்தா கூட இங்கே பாயிண்ட்ஸ்லாம் வந்துடுவார். மீதி எல்லா மேட்சஸுமே 34 51 66 39 டிஃபால்ட்டாக ஒரு ட்ரீம் டீமில் இவர் இருப்பார். ஸோ இவரை பிக் பண்ணலாமா வேணாமாங்கிறது பார்க்கணும். இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஸோ அங்கே ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, அதுக்கப்புறம் முஸ்தாபிஷுர் ரஹ்மான், பத்திரானா, ஸோ டேரில் மிச்சிலையும் நம்ம எடுத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் வந்து இப்போதைக்கு உள்ளே இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடோடைய 8-8 அண்ட் வெனியூ பார்ப்போம். வெனியூவில் 55 ரன் ஆவரேஜ் அண்ட் 8-8ல் 29 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் பாருங்க, 67 ரன் 69 ரன். அவே கிரவுண்ட்லேயும் நல்லா விளையாடிருக்காரு, 17 ரன் 108 ரன் 98 ரன். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. ஒரே மேட்ச் மட்டும் தான் 17 ரன். ஸோ ரிஸ்கியாக டீம் போடும்போது ஒரு 4 டீமில் ஒரே ஒரு டீம் மட்டும் இவர் ட்ராப் பண்ணிட்டு மீதி 3 டீமில் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 6 டீமில் எடுங்க, 4 டீமில் ட்ராப் பண்ணி ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரச்சின் ரவீந்திரா விளையாடுவாரான்றது டவுட்டு தான். வெளியில் ஒரு 32 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரகானே புவர் பர்ஃபார்மன்ஸ் இன் சேப்பாக் அண்ட் அவே கிரவுண்ட் ஆல்சோ. ஸோ வெனியூவில் 15 அண்ட் 8-8ல் 31 ரன் ஆவரேஜ். நெக்ஸ்ட் டேரில் மிச்சல், 5 மேட்ச் 134 ரன் 33 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் 52 ரன் அடிச்சிருக்காரு. சிவம் தூபே ஒரு மெயின் பிளேயர், மெயின் பர்ஃபார்மர், கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். 14 மேட்ச் 383 ரன் 42 ரன் ஆவரேஜ். 39 66, ஒரே மேட்ச் மட்டும் 3. ஸோ 66 28 45 எல்லாமே நல்ல ட்ராக் இருக்குது இவர்கிட்ட. அண்ட் ரவீந்திர ஜடேஜா 28 மேட்ச்சில் 16 விக்கெட், 47 மேட்ச்சில் 34 விக்கெட் ப்ளஸ் 429 ரன்ஸ் இன் வெனியூ அண்ட் 24 ரன்ஸ் ஆவரேஜ் இன் 8-8ல் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் மொயின் அலி. 7 மேட்ச் 60 ரன் 12 ஆவரேஜ் 4 விக்கெட் அண்ட் 11 மேட்ச் 6 விக்கெட் 68 ரன் இந்த வெனியூவில். எல்லா மேட்சஸுமே விளையாடல. இவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல, போலிங் வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கல. வெறும் ஃபீல்டராகவே லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி
அந்த டீமுடைய பஞ்சாபுடைய விக்கெட் கீப்பர் அண்ட் MS தோனி இந்த 2 பேர் கம்பேரிசன் பார்க்கும்போது அந்த பஞ்சாபுடைய கீப்பர் ஜிதேஷ் சர்மா ஒரு சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டாருன்னா இவர் ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாசிபிள் இருக்கு. ஏன்னா இவர் நிறைய மேட்ச் ட்ரீம் டீம்லயும் உள்ள வந்திருக்காரு. 10 பால் ஆனாலும் 5 பால் ஆனாவே ட்ரீம் டீம்ல உள்ள வந்துடுறாரு. தீக்ஷனா இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் விளையாடல ரீசெண்டா. அண்ட் தீபக் சகர் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு சேப்பாக்கில். துஷார் தேஷ்பாண்டே இவர் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்தாலும் ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிள். இவர் மஸ்ட் பிக் பிளேயர். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அண்ட் பதிரானாவும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ஷர்துல் தாக்கூர் ஒஸ்ட் பர்ஃபார்மர். அந்த ரிஸ்கி டீம் ஒன்றுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, கெய்க்வாடை ரிமூவ் பண்ணுங்க, அதே மாதிரி சிவம் துபையும் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்கி பிளேயரெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு டீமில் ட்ரை பண்ணும். ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ரகானே, அதுக்கப்புறம் MS தோனி, ஜடேஜா இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு டீம் கிரியேட் பண்ணும்பொழுது மேபி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுன்னா அப்போது இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நமக்கு கை கொடுக்கும். பதிரானா ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். துஷார் தேஷ்பாண்டி பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் பார்ப்போம். துஷார் தேஷ்பாண்டி 2வது 4வது 13வது போட்டிருக்காரு. பதிரானா 11th ஓவர்லேருந்து டெத் ஓவர் வரைக்கும் போடுறாரு. மொயின் அலி சம்டைம்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஜடேஜா 8, 10, ஷர்துல் தாக்கூர் 6, 12, 16 அண்ட் ஃபர்ஸ்ட் 3rd ஓவர் கம்பல்சரி தீபக் சகர் வந்து போடுவார். அதே மாதிரி முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஒரு 4th-லேருந்து 5th ஓவர் ஆரம்பித்து ஒரு டெத் ஓவர் போடுவாங்க. ஸோ டெத் ஓவர் போடுறது பதிரானாவும் முஸ்தாபிஷுர் ரஹ்மானும். ஸோ இந்த 2 பேருக்கும் விக்கெட்டுகள் கண்டிப்பாக இது வரைக்கும் விழுந்துட்டு இருக்கு, இனிமேலும் விழும். நெக்ஸ்ட் வந்து பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ரகானே வந்து ரபாடா, ராகுல் சகர், ஏசிங் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ஜடேஜா வந்து ரபாடா கிட்ட 2 தடவையும், ஏசிங் கிட்ட ஒரு தடவையும். மொயின் அலி, சாம் கரன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு விக்கெட்டும். சிவம் துபே ரபாடா கிட்ட 2 தடவையும், லிவிங்ஸ்டன் கிட்டையும் ஹர்ஷதீப் சிங் கிட்டையும் ஒரு விக்கெட் விட்டுருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் ரபாடா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் மேபி ஸ்மால் ரன்ஸ்ல அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க ரபாடா வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே தெரிகிறாரு. ரபாடா ஜடேஜா கிட்ட ரகானே கிட்டையும் ரபாடா அவுட் ஆயிருக்காரு. ஸோ 1, 2, 3, 4 ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, ஜடேஜா அண்ட் ரகானே ஸோ இந்த 4 பேரும் ரபாடா கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. டேரில் மிச்சல்லாம் பஞ்சாப் கிட்ட ஆடாததுனால நமக்கு அதை பற்றி அவர் அடிக்கலாம் இல்லை அவுட்டும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான் இருக்குது. பட் சென்னை ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுனால சென்னைக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. 75% சென்னை வின் பண்ணும், 25% பஞ்சாப் வின் பண்ணலாம். ஸோ ஆப்போனண்ட்டுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க நல்லா விளையாடினா சென்னை எப்படி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடி விக்கெட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங். எல்லா இடத்துலையுமே ஹர்ஷதீப் சிங் வருவார். ஸோ இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராகவே இருப்பார். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நம்ம டீமில் இருக்கிறதுனால இவர் ஒரு த்ரெட்டனிங்காகவே இருப்பார். சென்னை சூப்பர் கிங்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதை தான் ரிப்பீட்டட் ஆகும். பதிரானா மஸ்ட் பிக், முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே, டேரில் மிச்சல், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் துபே. சமீர் ரிஸ்வி விளையாடுறதில்ல, ஸோ இம்பேக்ட் பிளேயராக உள்ளே இருப்பார். பஞ்சாப் கிங்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பிரபு சிம்ரன் சிங், பேஸ்டோ, ரயில் ரஷோ, ஷாஷா சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஆஷ்டோ சர்மா, ஹர்ஷல் பட்டேல், கேசிகோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பார் அண்ட் ராகுல் சகர். இதில் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஷா சிங் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஆஷ்டோ சர்மா இவங்க 2 பேரும் நல்லா பேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் பேஸ்டோ ஒரு 108 ரன் அடிச்சிருப்பார். பிரபு சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து ஒரு த்ரெட்டனிங் பிளேயர். பட்டா பாக்கியம் படலாம் லேக்குங்கிற மாதிரி அடித்தா நல்ல ரன் வரும், இல்லைன்னா சொற்ப ரன்களில் கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி அவுட் ஆகிற பட்சத்தில் இவங்க விக்கெட்ஸ் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா தீபக் சகரும் துஷார் தேஷ்பாண்டேவும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நின்று ஆடக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா ஷாஷா சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஆஷ்டோ சர்மா. இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பிளேயர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரபாடா, ஹர்ஷதீப் சிங் வந்து மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பாங்க. ஸோ ஒரு 50% ஒரு 4 டீமில் ஒரு 3 டீம் இந்த 2 பிளேயர் போடுங்க. ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சகரை ரொட்டேஷனில் ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸோடைய லீடிங் பர்ஃபார்மர் ஜானி பார்ஸ்டோ 7 மேட்ச் 204 ரன்கள் அண்ட் ஷாஷா சிங் 9 மேட்ச் 263 ரன்கள். பிரபு சிம்ரன் சிங் 9 மேட்ச் 208 ரன்கள் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 9 மேட்ச் 14 விக்கெட். ஹர்ஷதீப் சிங் 9 மேட்ச் 12 விக்கெட். இந்த இடத்துல வந்து ரபாடா நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷிகர் தவான் விளையாடல. ஜானி பார்ஸ்டோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 108 ரன் அடிச்சாரு. வெனியூவில் ஒரு 42 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் சாம் கரன் வெனியூவில் ஒரு 2 மேட்ச் 29 ரன், ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அண்ட் 8 3 மேட்ச் 35 ரன், 4 விக்கெட்.
அண்ட் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் 21 ரன் ஆவரேஜ், ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காரு, 21 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 3 மேட்ச் 47 ரன் 23 ரன் ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் இவர் வந்து விளையாடவே இல்லை ஆஸ்டோஸ் சர்மா. அண்ட் ஷாஷா சிங் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அண்ட் 2 மேட்ச் 15 ரன், லாஸ்ட் மேட்ச் ஒரு 68 நாட் அவுட், அப்புறம் 41, அப்புறம் 61. ஸோ ஒரு மேட்ச் நல்லா விளையாடினா ஒரு மேட்ச் நல்லா விளையாடல. ஸோ அந்த மாதிரி இவர் அந்த மேட்ச் விளையாடாமல் கூட போகலாம். ஹர்ப்ரீத் பிரார் இவர் வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் இன் ரீசெண்ட், எல்லாமே 0-0-0, ஸோ 1-0. ஸோ ட்ரீம் டீம்லேயே இது வரைக்கும் வரல. ரிஸ்கி டீம் வரும்போது இந்த ரகானே, ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாடை ட்ராப் பண்ணுறது, சிவம் துபையை ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரி டீமில் ஹர்ப்ரீத் பிராரை போடுங்க. 9 மேட்ச் 14 விக்கெட் அண்ட் வெனியூவில் 4 மேட்ச் 11 விக்கெட், 5 for 27 எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் ஒரு நல்ல ஒரு ட்ராக் வச்சுருக்காரு. இவரையும் வந்து மைண்ட் செட் பண்ணி கன்சிடர் பண்ணி போடுங்க. கேசிகோ ரபாடா, ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவரில் போடுவார், அந்த டைம் 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்துக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். கேசிகோ ரபாடா 8 மேட்ச் 8 விக்கெட் அண்ட் 3 மேட்ச் 1 விக்கெட். ஹர்ஷதீப் சிங் இந்த கிரவுண்டில் நல்ல பிளேயர், 3 மேட்ச் 2 விக்கெட் அண்ட் 8 ஓவரில் 5 மேட்ச் 6 விக்கெட். அண்ட் ராகுல் சகர் 11 மேட்ச் 10 விக்கெட், 8 மேட்ச் 12 விக்கெட், இந்த வெனியூவில் நல்லாவே விளையாடிருக்காரு. அண்ட் பிரபு சிம்ரன் சிங் ஒரு மேட்ச்சில் 42 ரன் அடிச்சிருக்காரு, 8 இடம் அதான் வெனியூவும் அதான். லாஸ்ட் மேட்ச் 54 ரன் 35 ரன். ஸோ ரீசெண்டாக ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே பஞ்சாப் கிங்ஸோடைய இன்னிங்ஸ் வைஸ் ஆவரேஜ் அதிகமாக இருக்கிற பிளேயர். தவான் செகண்ட் பேட்டிங், பேர்ஸ்டோ செகண்ட், பிரபு சிம்ரன் ஃபர்ஸ்ட், சாம் கரன் போத் இன்னிங்ஸ், லிவிங்ஸ்டன் போத், அண்ட் ஜிதேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஷாஷா சிங் போத், ஹர்ப்ரீத் பிரார் செகண்ட் போலிங் தான் அவரை பிக் பண்ணலாம், ஹர்ஷல் பட்டேல் போத், ரபாடா போத் இன்னிங்ஸ், ராகுல் சகர் செகண்ட் போல், அண்ட் ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ். சாம் கரன் 6-15 போடுறாரு, ஹர்ஷதீப் சிங் 2, 4 அண்ட் 18-20, அண்ட் ரபாடா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் போடுறாரு, தேர்ட் ஓவர் போடுறாரு, அதோட 11th அண்ட் 18th போடுறாரு. அப்புறம் டெத் ஓவர் ஹர்ஷல் பட்டேல் 5, 6, 19, அப்புறம் ஹர்ஷதீப் சிங் ரபாடாவை மாறி மாறி ஷஃபில் பண்ணி டெத் ஓவரில் போல் பண்ணுறாங்க. அண்ட் ஷிகர் தவான் ஜடேஜா கிட்டையும் தீபக் சகார் கிட்டையும் ஒரு தடவை அவுட்டு, லிவிங்ஸ்டன் ஜடேஜா கிட்ட அவுட்டு, ஜிதேஷ் சர்மா தீபக் சகார் கிட்ட ஒரு தடவை அவுட்டு, சாம் கரன் மொயின் அலி துஷார் தேஷ்பாண்டே கிட்ட அவுட் ஆயிருக்காரு, பிரபு சிம்ரன் சிங் தீபக் சகார் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணும்போது தீபக் சகரும் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அங்கே ரபாடா உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ ஒரு டீம்ல தீபக் சகார் அண்ட் கேசிகோ ரபாடா, ஹர்ஷல் பட்டேல் இந்த 3 பிளேயர் காம்பினேஷனோட உள்ள போகலாம். மார்ச் 22 நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்கோர் கார்டு தான், அதை வந்து இங்கே டீட்டெயிலாக ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். 173 ரன்களுக்கு 6 விக்கெட்டு, ஓப்பனிங் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங்கை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லோயர் மிடில் ஆர்டர். ஸோ டோட்டலாக இங்கே வந்து ஒரு 4 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு போலர் தான், முஸ்தாபிஷூர் ரகுமான் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் 15 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2வது இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா 46, ரவீந்திரா 46. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவம் துபே அண்ட் டேரில் மிச்சல். ஸோ இந்த ரிப்பீட்டடாக இந்த 4 பிளேயர் தான் மாறி மாறி வருவாங்க, ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சிவம் துபே அண்ட் டேரில் மிச்சல். ரகானே 12 ரன்ல அவுட்டு. இங்கே வந்து ரஷீத் கான் 2, சாய் கிஷோர் 1, ஸ்பென்சர் ஜான்சன் 1. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தீபக் சகார் 2, முஸ்தாபிஷூர் ரஹ்மான் 2, துஷார் தேஷ்பாண்டே 2, டேரில் மிச்சல் அதிகமாக ஓவர் போட்டு அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பதிரானா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, பதிரானா ஒரு விக்கெட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் ஓப்பனிங், ஃபர்ஸ்ட் டவுன், அப்புறம் மிடில் ஆர்டர், இவ்வளோதான் 3 பிளேயர் தான் உள்ளே வந்திருக்காங்க. 21, 21, 37. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். சால்ட் டக் அவுட்டு, நரேன், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், ரகுவன்ஷி, மொத்தமே 3 பிளேயர் தான் ஆப்போனண்ட்டில் பேட்டிங்க்கு வருவாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், 3 பிளேயர். ஸோ இங்கே இருக்கிறதுல ஒரு 3 பிளேயர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல 1, 2, 3, 4. ஸோ ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு 3 பிளேயர்ஸ் தான் வந்து உள்ளே வராங்க. அந்த 3 பிளேயர் ஆப்போனண்ட்டில் வந்து ஆவரேஜாக உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே மைண்ட் செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷூர் ரஹ்மான், தீக்ஷனா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் பாருங்கள், ருத்ராஜ் கேக்வாட், இந்த 3 பிளேயர் தாங்க ரிப்பீட்டடாக ரன் ஸ்கோர் பண்ணி எல்லா மேட்சஸுமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வைபவ் வராரா அண்ட் சுனில் நரேன் விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த மேட்ச் 108 ரன், டேரில் மிச்சல் வரல, ரவீந்திர ஜடேஜா வரல, சிவம் துபே வந்திருக்காரு. ஸோ டேரில் மிச்சல் வரல. இங்கே வந்து மேட் என்ட்ரி ஒரு விக்கெட்டு அண்ட் யஷ் தாக்கூர் ஒரு விக்கெட். 2வது இன்னிங்ஸில் பார்ப்போம், ஒரு பிளேயர், 2 பிளேயர்,
அப்புறம் 17, 16 கேஎல் ராகுல் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணதுனால விக்கெட் கீப்பிங்கில் மேபி பாயிண்ட் வரதுனால கேஎல் ராகுல் உள்ளே வரலாம். மொத்தத்தில் இங்கே ஒரு 2 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே வந்து தீபக் சகர் அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், ருத்ராஜ் கெய்க்வாட், டேரில் மிச்சல், சிவம் துபே. ஸோ ரிப்பீட்டடாக வர பிளேயர் இந்த 3 பிளேயர் தாங்க வராங்க. சென்னை சூப்பர் கிங் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தான் உள்ளே வராங்க. இங்கே வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் நட்ராஜன், ஜெய்தவ் உனட்கட் இந்த 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் போலிங்கில் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட்டர், ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், நட்ராஜனாக இருக்கட்டும். ஸோ அதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம். சரி, இந்த டீமில் எத்தனை பிளேயர் நல்ல ஸ்கோர் பார்ப்போம். ஏடன் மார்க்ரம் 32, அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் 20, அப்துல் சமாத் 19. ஆப்போனண்ட்டில் ஒரு 3 பிளேயர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 3 பிளேயர் வந்து நம்ம பிக் பண்ண வேண்டும். துஷார் தேஷ்பாண்டி 4 விக்கெட்டு, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 2, பத்திரானா 2, அதுக்கப்புறம் ஜடேஜா 1, ஷர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட். எல்லாருமே ஒரு விக்கெட் எக்ஸப்ட் தீபக் சகரை தவிர எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரம் கார்ட் பிளேயர்னா ரிஸ்கியாக இருக்கிற பிளேயர் அஜிங்கியா ரஹானே, ஜடேஜா, ஆஸ்டோ சர்மா அண்ட் சாம் கரன். அண்ட் டாப் பிக்ஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்னா டேரில் மிச்சல் ஃபார்மில் இருக்காரு. தீபக் சகர் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. நீங்கள் வந்து ரபாடாவையும் நம்ம வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடைய டாப், சென்னை அண்ட் பஞ்சாபுடைய டாப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். இதில் 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்கள் டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ல நான் டாப் ரேங்க்கு கண்டிப்பாக வரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணலாம். தேங்க்யூ.